ஹலோ இப்போ நம்ம ஃபைஸ் அஹ்மத் ஃபைஸ் எழுதுன வேர் வில் யூ கோ அப்படிங்கிற போயமை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பிரிசன் பொயட்ரி. அதாவது பிரிசனில் இருக்கும்போது அவங்க தனிமையாக என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற கொடுமைகள் என்னென்ன அப்படிங்கிறத அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறது. இந்த போயம் மற்ற ஃபைஸோட போயம் மாதிரி கிடையாது. ரொம்பவே பெசிமிஸ்டிக்கான டோனில் எழுதியிருக்காரு. போயமோட ஓப்பனிங்கில் போய்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிலா வந்துடும். அது வந்துடுச்சுன்னா எல்லா கண்ணாடியிலையுமே அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கும். இருட்டாக இருந்த வானத்தில் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இந்த நிலாவும் ஸ்டாரும் பிரைட்டாக இருக்கும். ஆனால் பிரிசனர்ஸோட வாழ்க்கையில் அது ஒன்றும் பெருசாக ஒளி தர போகிறது கிடையாது. ஏன்னா இங்கே அவங்க தனிமையில் அவங்க ஏன் இந்த பிரிசனுக்கு வந்தாங்க, எதையெல்லாம் இழந்துட்டு இங்கே வந்தாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே தான் யோசிச்சுக்கிட்டு அந்த ரூம்குள்ளார உருண்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வேற எதை பற்றியுமே அவங்க மனசால நினைக்க முடியாது. போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்கள உள்ளே கொண்டு வந்து போட்டாச்சு. இப்போ போராட்டத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. உள்ளுக்குள்ளே பாஸ்ட் ரெக்ரெட்ஸ் தவிர வேறு எதை பற்றியும் யோசிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிசனில் யாரும் யாருக்கும் ஃப்ரெண்டும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் உங்களால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்க முடியாது. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து பேச உக்காந்தா கூட உங்களுக்கு டிப்ரெஷன் தான் அதிகம் ஆகும் அப்படின்னு ஜெயில் வாழ்க்கையை டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாரு. அதோடு என்ன சொல்கிறாருன்னா, இந்த டைட்டிலில் சொல்கிற மாதிரி இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வேறு மனசு எதை பற்றி யோசிக்கும், திரும்ப திரும்ப இதை பற்றி தானே யோசிக்கும் அப்படிங்கிறது தான் வேர் வில் இட் கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தனிமையில் ஓவர் திங்க்னால தூக்கம் கூட வராதான். அப்படி தூங்காமல் இருக்கவங்க கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் முழிச்சு இருந்தீங்க அப்படின்னா சூரியனும் வந்துடும். இந்த நிலா மாதிரி சூரியன் ஒன்றும் நம்பிக்கையெல்லாம் நம்மளுக்கு தராது. தேவையில்லாமல் வெளிச்சம் போட்டு நேற்று நடந்த கொடுமைகளை தான் காட்டும். தூங்கி எந்திரிக்கிற எல்லார் உடம்புலையுமே காயம் இருக்கும். நிறைய பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் எதுவும் செய்ய முடியலன்னு நான் மறக்கணும், முதல்ல வருத்தப்படக்கூடாது அப்படின்னு இவருக்கு இவரே ஆறுதல் சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, கடைசியாக ஹியூமரஸாக என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு ஜெயிலுக்கு வர்றவன்ல எனக்கு தெரிஞ்சவன் அவனாச்சு வரானா அப்படின்னு நான் முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல இந்த போயம் முடியுது. ரெவல்யூஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ லூப்பில் மாட்டின மாதிரி நடந்ததே டெய்லியும் நடக்கிற மாதிரி இருக்குதான் ப்ரிசனில். இவரால் வெளியில் போய் ஹெல்ப் பண்ண முடியல அப்படிங்கிற வேதனை அவருக்கு நிறையாவே இருக்குது. இப்படி யூஸ்லெஸ்ஸாக ஜெயிலில் இருக்கோமே அப்படின்னு ஒரு நாளும் வருத்தப்படுறாரு. எப்போவுமே பொதுவாக சன்னை தான் நம்ம ஹோப் அப்படின்ற சிம்பிளுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே 3 யூஸ் பண்ணியிருக்காரு ஃபைஸ். கண்ட்ரியை விட்டும் தன்னோட ஃப்ரீடமை விட்டும் இப்படி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறத நினச்சி இவர் அதிகமாக இந்த போயமில் புலம்பியிருக்கார்.